டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பொது அறிவு வினாக்களை நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டு வரோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நோட் எடுத்து கரெக்டாக நோட் பண்ணிட்டு வாங்க. 100% நம்ம எந்த தேர்வாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 10 மில்லிமீட்டர் என்பது ஆப்ஷன் ஏ. 1 சென்டிமீட்டர் என்பதும் 10 மில்லிமீட்டர் என்பதும் ஒன்று தான். இரண்டாவது வினா, 1 கிலோமீட்டர் என்பது ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 1 மெட்ரிக் டன் என்பது அதற்கு இணையான மதிப்பு. ஆப்ஷன் ஏ 1 டன், ஆப்ஷன் பி 10 கிலோகிராம், ஆப்ஷன் சி 10 லட்சம் கிராம். அனைத்தும் சரி என்பது சரியான பதில். 1000 மில்லிகிராம் என்பது அதற்கு இணையான மதிப்பு. ஆப்ஷன் ஏ 1 கிராம் என்பது சரியான பதில். எஸ்ஐ அலகு முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1971. பொருளின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மோல் என்பது சரியான பதில். நிலாவில் ஈர்ப்பு விசை பூமியில் உள்ளதை போன்று எத்தனை பங்கு? சரியான பதில் 6இல் 1 பங்கு. ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓட்டோமீட்டர். பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம். ஆப்ஷன் ஏ பாரிஸ். இந்தியாவில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம். சரியான பதில் ஆப்ஷன் டி புதுடெல்லி. கொஷின் நம்பர் 11, சரியானதை தேர்ந்தெடு. கொடுக்கப்பட்ட ஆன்சரில் சரியான வரிசை எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் சி கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 12, பொறுத்துக. நீளத்தின் எஸ்ஐ அலகு ஞானோ, காலத்தின் எஸ்ஐ அலகு கிலோ. அதற்கு இணையான மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். நீளத்தின் எஸ்ஐ அலகு சரியான பதில் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். நேனோ அப்படிங்கிறது 10⁻⁻9 அப்படின்னு சொல்லலாம். காலத்தின் எஸ்ஐ அலகு சரியான பதில் வினாடின்னு சொல்லலாம். கிலோ 10⁻³ எழுதலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 4, 2, 3. கொஷின் நம்பர் 13, 1 லிட்டர் என்பது இணையான மதிப்பு. ஆப்ஷன் சி 1000 மில்லி லிட்டர். கொஷின் நம்பர் 14, அறை வெப்பநிலையில் மண்ணெண்ணெயின் அடர்த்தி எவ்வளோ? சரியான பதில் ஆப்ஷன் பி 800. கொஷின் நம்பர் 15, அறை வெப்பநிலையில் அலுமினியத்தின் அடர்த்தி எவ்வளோ? ஆப்ஷன் பி 2700 என்பது சரியான பதில். நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி வாய்ந்தது? சரியான பதில் ஆப்ஷன் சி 13.6 என்பது சரியான பதில். கொஷின் நம்பர் 17, சூரியனிலிருந்து பூமியின் குறைந்தபட்ச தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது அண்மை நிலை அப்படின்னு கேட்குறாங்க. சரியான பதில் ஆப்ஷன் ஏ பெரிஹீலியன். கொஷின் நம்பர் 18, சூரியனிலிருந்து பூமியின் அதிகபட்ச தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சேய்மை நிலை. சரியான பதில் ஆப்ஷன் பி ஹப்ஹீலியன். கொஷின் நம்பர் 19, வானியல் அலகு அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான சராசரி தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 150 மில்லியன் கிலோமீட்டர். கொஷின் 20, ஒரு வானியல் அலகு என்பது. சரியான பதில் ஆப்ஷன் டி 1.496 × 1011 மீட்டர். பூமிக்கு அருகில் உள்ள அண்டம். ஆப்ஷன் பி ஆண்ட்ரோமேடா. கொஷின் நம்பர் 22, ஒரு கேலன் என்பது அதனுடைய மதிப்பு. சரியான பதில் ஆப்ஷன் பி 3785 மில்லி லிட்டர். ஒளியாண்டு என்பது எதன் அலகு? சரியான பதில் ஆப்ஷன் ஏ தொலைவு.
கொஷின் நம்பர் 33. ஃபாரன்ஹீட்டில் நீரின் கொதிநிலை மதிப்பு ஆப்ஷன் ஏ 212. கொஷின் நம்பர் 34. கெல்வினில் நீரின் கொதிநிலை மதிப்பு. சரியான பதில் ஆப்ஷன் சி 373. மின்னூட்டத்தின் அலகு என்ன? ஆப்ஷன் ஏ கூலும். மின்னியக்கு விசையின் அலகு என்ன? ஆப்ஷன் டி வோல்ட். ஒரு மின்சுற்றின் மின்னோட்டத்தை அளவிட உதவுவது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அம்மீட்டர். கொஷின் நம்பர் 38. அவகாட்ரோ எண்ணின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் பி 6.023 × 10^23. தலக்கோணத்தின் அலகு என்ன? ஆப்ஷன் பி ரேடியன். கொஷின் நம்பர் 40. பை ரேடியன் என்பது. ஆப்ஷன் டி 180 டிகிரி. அணுக்கடிகாரத்தின் துல்லியத்தன்மை என்பது. சரியான பதில் ஆப்ஷன் சி 10^13 வினாடிக்கு ஒரு வினாடி. கொஷின் நம்பர் 42. அணுக்கடிகாரத்தில் பயன்படுத்தக்கூடிய அணு. ஆப்ஷன் சி சீசியம் 133. கிரீன்விச் சராசரி நேரமானது எந்நாட்டினை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. பூமியில் காணப்படும் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை. சரியான பதில் ஆப்ஷன் பி 24. கொஷின் நம்பர் 45 மேட்ச் பண்ணும். அறிவியல் அலகுகளை சரியாக பொருத்துக. கடல் தூரம். சரியான பதில் நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியோ அலைகள் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தத்தன்மை வெப்பர். பூகம்ப உக்கிர அளவு ரிக்டர் ஸ்கேல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். கொஷின் நம்பர் 46. ஒரு சூரிய நிறை என்பது. ஆப்ஷன் ஏ 2 × 10^30 கிலோகிராம். கொஷின் நம்பர் 47. ஒரு கிலோ என்பது டேஷ் பவுண்ட். ஆப்ஷன் ஏ 2.2 பவுண்ட். கொஷின் நம்பர் 48. அணுவின் உட்கரு ஆரம். ஆப்ஷன் ஏ 10⁻⁻15 மீட்டர். பால்வெளி திரள் அண்டத்தின் நிறை எவ்வளோ? ஆப்ஷன் டி 2.2 × 10⁻41 கிலோகிராம். ஜிகா என்பதின் பெருக்குத்தொகை மதிப்பு அல்லது 10 மடங்கு எவ்வளோ? ஆப்ஷன் டி 10⁻9 என்பது சரியான ஆன்சர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது 50 வினாக்கள் நம்ம பயிற்சி செஞ்சுருக்கோம். நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. சயின்ஸில் 2000 வினாக்கள் நான் பிளான் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். கொடுக்கக்கூடிய வினாக்களை ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த சயின்ஸ் புக்கு வேணும், சோசியல் புக்கு, தமிழ் புக்கு, இது எல்லாமே நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு புக்லேயும் பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட வினாக்கள் இருக்குது. இதை பயிற்சி செய்வதன் மூலமாக உங்களுடைய கனவு வேலையான போலீஸ், எஸ்ஐ, டிஎன்பிஎஸ்சி, சென்னை உயர்நீதிமன்றம் தேர்வுகள் அனைத்துமே நம்ம வெற்றி கொள்ள முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேவைப்படக்கூடிய மாணவருக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். ஸோ வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். குட் லக். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு வேலையை உறுதியாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி புத்தகம். அறிவியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட 10,000 வினாக்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து ஒரு யூனிட்டை படிச்சுட்டு நீங்கள் இதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சேம் அதே கான்செப்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி தேர்வில் மதிப்பெண்கள் அதுக்கு அதிகம். ஸோ 100% நல்லா ஸ்கோர் பண்ணோம், ஒரு 95+ எடுக்கணும் டிஎன்பிசியில் அப்படின்னா நம்மளுடைய பொது தமிழ் புத்தகம் கண்டிப்பாக வாங்கி பயிற்சி எடுங்க. லாஸ்ட் நடந்த குரூப் 4 தேர்வில் கூட பார்த்தீங்கன்னா ஏன்னா ஓல்டு புக்கிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த 80% கொஷின்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 80% வந்து நம்மளுடைய புக்கில் கவர் ஆகிருக்கு. சோசியல் சயின்ஸ் சொல்லவே தேவையில்லை. 4 டாபிக்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, குடிமியல், ஜாகிரபி, இது 4 சேர்த்து 2 வேல்யூமாக கொடுத்துருக்கேன். ஸோ புக்கோட ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்ருப்பீங்க. இந்த புக்கு வாங்கின மாணவர்கள் கண்டிப்பாக படிங்க. 100% சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த புத்தகம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள்
ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண் இருக்குது. உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புக்கை கேஷ் ஆன் டெலிவரியில் நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் அடிஷ்னலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். குட் லக்.